ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு செமையான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, வெறும் சேட்போட்டா மட்டும் இல்லாம நிஜ உலகத்துல பொருட்களை உருவாக்குற டிசைனர்களுக்கு எப்படி ஒரு சூப்பர் சூட் மாதிரி செயல்படுதுன்னு இன்னைக்கு அலசி ஆராய போறோம். நாம தினமும் பயன்படுத்துற ஒரு சாதாரண பொருளை டிசைன் பண்ண ஆரம்பத்துல எத்தனை மாடல்களை செஞ்சு உடைச்சு தூக்கி போட்டிருப்பாங்கன்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுதான் பாரம்பரிய டிசைன் முறையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவலி. இந்த பழைய முறையையும் பொது ஏஐ முறையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். பழைய முறையில மாசக்கணக்கா கஷ்டப்பட்டு மாடல்களை உருவாக்குவாங்க, நிறைய பொருள்கள் வீணாகும். ஆனா இப்போ டிஜிட்டல் ட்வின்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மூலமா கம்ப்யூட்டர்லயே எல்லா டெஸ்டிங்கும் ரொம்ப வேகமா முடிஞ்சிடுது, வளங்களும் பெருமளவு மிச்சமாகுது. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற அது 5 சூப்பர் பவர்கள் என்னன்னு பார்ப்போம். மெய்நிகர உலகத்துல மாடல்களை உருவாக்குறது, ஜெனரேட்டிவ் டிசைன் புரட்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி பொருட்களை மாத்துறது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் மனுஷங்களும் ஏஐயும் எப்படி சேர்ந்து வேலை செய்றாங்க, இதையெல்லாம் தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல மெய்நிகர் உலகத்துல மாடல்களை உருவாக்குறத பத்தியும் டிஜிட்டல் ட்வின்ஸை பத்தியும் பார்க்கலாம். இங்க சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, ஒரு பொருளை நிஜத்துல உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதை மெய்நிகர் உலகத்துல முழுமையா டெஸ்ட் பண்ணிட முடியும். இந்த 50% அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு பொருள் நிஜ உலகத்துல எப்படி தேய்மானம் அடையும் அப்படிங்கறத டிஜிட்டல் ட்வின்ஸ் மூலமா சிமுலேட் செஞ்சு பார்க்கறப்போ நிஜமான மாடல்களை உருவாக்குற தேவை 50% வரைக்கும் குறையுதுன்னு தரவுகள் சொல்லுது. இதனால உற்பத்தியாளர்களுக்கு எவ்வளவு நேரமும் பணமும் மிச்சமாகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த மேசக்கடிகாரத்தை பாருங்க. இதை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதோட டிசைன், எர்கனாமிக்ஸ், இது எப்படி வேலை செய்யும்னு எல்லாத்தையும் டிஜிட்டல் உலகத்திலேயே டிசைனர்கள் துல்லியமா கணிச்சிடுவாங்க. ஒரு சின்ன துண்டு பொருளை கூட வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஐடியா எப்படி வேலை செய்யும்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் ஒரு மாடலை உருவாக்க பல வாரங்கள் ஆகும், கைகளாலேயே செஞ்சு பல தடவை டெஸ்ட் பண்ணி ரொம்பவே குழப்பமா இருக்கும். ஆனா இப்போ ஏஐயோட உதவியால அந்த ஆரம்ப கட்ட குழப்பங்களை எல்லாம் தாண்டிட்டு நேரடியா பெர்ஃபெக்ட்டான 3D பிரிண்ட் செய்யப்பட்ட மாடல்களை டிசைனர்களால ஈஸியா உருவாக்க முடியுது. அடுத்ததா ஜெனரேட்டிவ் டிசைன், அதாவது உருவாக்க வடிவமைப்பு புரட்சி பத்தி பார்ப்போம். இங்க இயந்திரம் வெறும் கருவியா மட்டும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து புதுசா யோசிக்கிற ஒரு பார்ட்னராவே மாறிடுது. இங்க இருக்கிற இந்த அழகான காஃபி மெஷின்களை பாருங்களேன். எனக்கு இந்த கலர்ல வேணும், இல்ல ரெட்ரோ ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு சின்னதா சில இன்புட்களை கொடுத்த உடனே வெறும் சில நொடிகள்ல ஏஐ உருவாக்குன தனித்துவமான டிசைன்கள் தான் இதெல்லாம். நம்பவே முடியலல்ல? ஆனா இது வெறும் அழகுக்கான விஷயம் மட்டும் இல்லங்க. இந்த ஜெனரேட்டிவ் டிசைன் பொருட்களோட செயல்திறனையும் அதிகமாக்குது. உதாரணமா ட்ரோன் ஃப்ரேம்கள் மாதிரி ரொம்ப சிக்கலான அமைப்புகளோட எடைய சுமார் 30% வரைக்கும் குறைக்க ஏஐ உதவி பண்ணிருக்கு. இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு பொழுவ தாங்கணும் அப்படிங்கறத ஏஐ ரொம்ப துல்லியமா அனலைஸ் பண்ணிடும். அதனால இந்த ட்ரோன் பாகங்கள் மாதிரி ரொம்ப லேசான ஆனா அதே சமயம் உறுதியான அமைப்புகளை உருவாக்க முடியுது. இது உற்பத்திக்கான செலவையும் 12% வரைக்கும் குறைக்குது. மூணாவது பகுதி மாஸ் பர்சனலைசேஷன், அதாவது பெரிய அளவுல உற்பத்தி செஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி பொருட்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். இது உற்பத்தியாளர்கள் பல வருஷமா சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய சவால். இதுக்கு டேட்டா ட்ரிவன் பர்சனலைசேஷன் தான் சரியான தீர்வு. அதாவது வாடிக்கையாளர்களோட டேட்டாவை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை உருவாக்குறது. இது மூலமா உங்களுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச மாதிரியான ஒரு பொருளை ரொம்ப கம்மி செலவுலயே பெரிய அளவுல உற்பத்தி பண்ண முடியும். உங்க டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிற காரோட டேஷ்போர்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்க கால்களோட அமைப்புக்கும் நடைக்கும் ஏத்த மாதிரி கச்சிதமா வடிவமைக்கப்பட்ட ரன்னிங் ஷூஸா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை தயாரிச்சு கொடுக்கறதுல ஏஐ ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணுது. நாலாவது பகுதிக்கு வந்துட்டோம். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை தேர்ந்தெடுக்க ஏஐ எப்படி உதவுது அப்படிங்கறத பத்தினது. பொருட்களோட தன்மைகள் பத்தின ஆயிரக்கணக்கான டேட்டாவை அனலைஸ் செஞ்சு ஒரு பொருளை உருவாக்குறதுனால ஏற்படுற கார்பன் உமிழ்வை சுமார் 30% வரைக்கும் குறைக்கக்கூடிய சிறந்த மாற்று பொருட்களை ஏஐயால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தரமும் குறையக்கூடாது, செலவும் அதிகமாக கூடாது, அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இது எல்லாம் ஏஐ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணுது. சாதாரண பிளாஸ்டிக் மாதிரியே உழைக்கக்கூடிய ஆனா சீக்கிரமா மக்கி போற பிளாஸ்டிக் பொருட்களை தேர்ந்தெடுக்க டிசைனர்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மனிதர்களும் ஏஐயும் எப்படி சேர்ந்து வேலை செய்றாங்கன்னு பார்ப்போம். இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மனுஷங்களுக்கு பதிலா ஏஐ வரப்போறதில்ல. ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறவங்களுக்கும் தொழில்நுட்ப குழுக்களுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை குறைக்க தான் இது வந்திருக்கு. இந்த குறிப்பு சொல்ற மாதிரி டிசைனர்கள்
இன்ஜினியர்கள், உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் இடையில ஒரு சூப்பரான பாலமா ஏஐ பிளாட்ஃபார்ம்கள் செயல்படுது. உடனேக்குடனே ஃபீட்பேக் கிடைக்கிறதுனால எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறது ரொம்ப சுலபமாகிடுது. இப்போ நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நம்ம சுற்றி இருக்கிற பௌதீக உலகத்தையே ஏஐ இவ்வளவு வேகமா மாத்தி அமைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மனிதர்களோட கற்பனை திறனும் இயந்திரங்களோட இந்த அபாரமான வேகமும் எப்படி ஒன்னு சேரப்போகுது? இந்த மூலப்பொருட்களை வச்சு நாம செஞ்ச இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை யோசிக்க வைக்கிற இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்ம விடைபெறுவோம்.